தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுக்கடங்காமல் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தேனி மாவட்டம் மதுராபுரியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் அவர் பேசியுள்ளார். போதைப்பொருள் விற்பனை அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை தடுத்து நிறுத்துங்கள். இல்லாவிட்டால் தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கடுமையாக போதைக்கு அடிமையாகி பாதிப்பு ஏற்படுத்தி விடுவார்கள் என்று சொன்னேன். பொருட்படுத்தவில்லை. இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுகிறார், போதைக்கு அடிமையாகாதீர்கள் என்று தொலைக்காட்சியிலே இன்றைக்கு அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் சொல்லுகின்ற பொழுது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள், போதை நடமாட்டத்தை தடுத்து நிறுத்துங்கள் எச்சரிக்கை விடுத்தேன். அதை கண்டுகொள்ளவில்லை. இன்றைய தினம் எங்கே பார்த்தாலும் போதைக்கு அடிமையாகி, கஞ்சாவுக்கு அடிமையாகி பல்வேறு குற்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் கஞ்சா போதை ஆசாமியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொலை நடக்காத நாளே இல்லை. பாலியல் வன்கொடுமை தொடர்கதையாக இருக்கின்றது. நம்முடைய தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை புரட்டினாலும் சரி, அதில் வருவதெல்லாம் நெஞ்சை பதற செய்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமை. பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய நன்மதிப்பையும் இன்றைக்கு குறைக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அச்சத்தோடு அனுப்புகின்றார்கள் பெற்றோர்கள். பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தால் அந்த குழந்தை எப்படி கதறும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை இந்த ஸ்டாலின் அவர்கள். இப்ப அப்பா அப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது இந்த அப்பா ஸ்டாலின் எங்கே போனார்? சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமை நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற காலம் வெகு சீக்கிரம் இல்லை என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். 2025 ஆண்டு ஜனவரி 1 முதல் 28/2/2025 வரை தமிழ்நாட்டில் 185 கொலைகள் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 2 மாதத்தில் 185 கொலைகள் தமிழகத்திலே நடந்திருக்கின்றன. அதே போல பெண் குழந்தைகளுக்கு எதிரான மற்றும் பெண்களுக்கு எதிரான 2 மாதத்தில் மட்டும் 273 புகார்கள் பதிவாகி உள்ளன. ஆக இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு அதோட கேவலமானது, ஒரு ஏடிஜிபி அந்தஸ்து இருக்கின்ற பெண் காவல் உயர் அதிகாரி அவர்கள் தன் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஏடிஜிபி என்றால் சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்ட உயர் பதவியில் இருக்கின்ற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த கல்லூரியிலே படிக்கின்ற மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகின்றார். அப்பொழுது பேசுகின்ற பொழுது அந்த பாலியல் சீண்டல் ஏற்படுத்தியவர் ஒரு செல்போன்ல பேசிட்டு இருக்கும்போது சார் சார் யார் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நாம் காட்டோம், யார் அந்த சார் என்று கேட்டோம். இதுவரைக்கும் பதில் இல்லை. அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதோடு அந்த வழக்கை விசாரிப்பதற்காக ஒரு டிஎஸ்பி அந்தஸ்துல நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு அதிகாரி போடப்பட்டாங்க. இந்த அரசுக்கு அவர் கட்டுப்படாத காரணத்தினாலே, அவர் சொல்லுக்கு கட்டுப்படாத காரணத்தினாலே அவர் வெளியேறிவிட்டார் அந்த வழக்கிலே இருந்து. ஆக
இந்த ஆட்சி ஒரு கேடுகட்ட ஆட்சியாக மக்கள் பார்க்கின்றார்கள், ஒரு மோசமான ஆட்சியாக பார்க்கின்றார்கள். ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆளுகின்ற மாநிலம் இன்றைக்கு அலங்கோலமாக இருக்கின்றது, வேதனையாக இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோட நேற்றைய தினம் நீங்க ஆடியோல பார்த்திருப்பீங்க, செல்போன்லாம் வச்சிருக்கீங்களா பார்த்திருப்பீங்க. தருமபுரியில அங்க இருக்கிற திமுக மாவட்ட செயலாளர் பேசுறார், என் சொல்லுக்கு கட்டுப்படவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, காவல்துறை கண்காணிப்பாளரும் சரி, இந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, நடக்கிறதே வேற என்று பகிரங்கமா மிரட்டுறார். அப்படி என்றால் அதிகாரிகள் எப்படி சுதந்திரமாக செயல்படுவார்கள்?